பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் யார் கொண்டு வந்த காரணத்தால் இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார். சரி, அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. நாங்கள் செய்தது தவறு இல்லையோ, நான் அந்த வாதத்திற்கு போகலை, அந்த வாதத்திற்கு வரல. இப்போ இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. கொண்டு வரலாமே, அரசு கொண்டு வருவதற்கு எல்லா வித தகுதியும் உண்டு. அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் வலியுறுத்துவதற்கு தயாரா? அதுதான் என்னுடைய கேள்வி. கொண்டு வரலாமே, அரசு கொண்டு வருவதற்கு எல்லா வித தகுதியும் உண்டு. அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் வலியுறுத்துவதற்கு தயாரா? அதுதான் என்னுடைய கேள்வி. முதலமைச்சர் சொல்லிட்டு கேட்டுட்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான், அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லலை. ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கே அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி கேட்கிறேன். நீட் தேர்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். நீட் சிக்கலை நீங்கள் சரி செய்ய கூட்டணி மூலம் வாய்ப்பு கிடைத்துள்ளது, அது உங்களால் முடியுமா, சாத்தியமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். எங்கள் கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நீட் விலக்கு பெற்றிருப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். நீட் தேர்வு விலக்கு அளிக்காவிடில் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் என கூற தயாரா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆற்றிய உரையை பார்த்து வருகிறோம். நீட் தேர்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். நீட் தேர்வு விலக்கு அளிக்காவிடில் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் என கூற தயாரா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். விவரங்கள். சட்டப்பேரவை 3 நாள் விடுமுறைக்கு பின்னர் இன்று தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில இன்றைய தினம் மருத்துவத்துறையின் மீதான மானிய கோரிக்கையின் மீது விவாதம் நடைபெற்று வருகின்றது. அதில் அதிமுகவை சேர்ந்த கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவத்துறை மீதான மானிய கோரிக்கையில் விவாதத்தில் உரையாற்றும் போது தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் குறித்தும் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் குறித்தும் விவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் உரையாற்றுகையில் அதிமுக ஆட்சியில் தான் அதிக மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது என்றும் திமுக ஆட்சியில் எத்தனை மருத்துவமனைகள் கொண்டு வரப்பட்டது என இதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடர்ச்சியாக கடந்த 4 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசிற்கு மருத்துவக் கல்லூரிகள் குறித்த கோரிக்கையை வைத்து வருகிறோம். ஒன்றிய அரசு ஏற்கனவே தமிழகத்தில் போதுமான மருத்துவக் கல்லூரிகள் இருப்பதாக கூறி மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி தர மறுத்துள்ளது என்றும், எனினும் ஒவ்வொரு முறை முதலமைச்சர் டெல்லி செல்லும் போது பிரதமரை தொடர்ந்து சந்தித்து வலியுறுத்தி வருகிறார். விரைவில் அதற்கான ஒப்புதலை பெற்று புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 6 மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் பேசிக் கொண்டிருக்கும் போது காரசார விவாதம் ஏற்பட்டது. நீட் தேர்வில் நீங்கள் செய்த துரோகத்திற்கு தான் 11 மருத்துவக் கல்லூரியை ஒன்றிய அரசு அளித்தது என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்ததற்கு எதிர்க்கட்சியினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தக்கூடிய நிலையில அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் காங்கிரஸ் திமுக இருக்கும்போது தான் நீட் தேர்வு வந்தது என கூறியதற்கு செல்லுபெருந்தகை நீட் தேர்வு யாருடைய ஆட்சியில் வந்தது என செல்லுபெருந்தகைக்கு அனைவரும் தெரியும் என தெரிவித்திருந்தக்கூடிய நிலையில பாஜக அதிமுக கூட்டணி குறித்து முதலமைச்சர் குறிப்பாக கேள்வி எழுப்பினார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை பாஜகவுடன் கூட்டணி இருக்காது என தெரிவித்த நீங்கள் தற்போது கூட்டணி அமைத்தது ஏன்? நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தால் நிச்சயம் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருப்போம். இதுவரைக்கு பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள நீங்கள் தமிழகத்திற்கு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வருவோம் என்ற ஒரு நிர்பந்தத்தோடு கூட்டணி அமைத்திருக்கலாமே என முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். அதற்கு நீங்கள் கடந்த காலங்களில் பாஜகவில் கூட்டணி அமைத்தீர்களே, மிசா சட்டத்தை கொண்டு வந்து மிசாவில் கைது செய்யப்பட்டது குறித்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தது குறித்து எல்லாம் பேசியிட்டு 2021 அளிக்கப்பட்ட வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என கேள்வி எழுப்பியதற்கு முதலமைச்சர் பாஜகவுடன் கூட்டணி வைத்து மக்களை ஏமாற்றியது நீங்கள் தான் என எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்தார். விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன்.
தற்போது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆற்றிய உரையை தற்போது பார்க்கலாம். பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் யார் கொண்டு வந்த காரணத்தால் இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார். சரி, அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. நாங்கள் செய்தது தவறு இல்லையோ, நான் அந்த வாதத்திற்கு போகல, அந்த வாதத்திற்கு வரல. இப்போ இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. கொண்டு வரலாம், அரசு கொண்டு வருவதற்கு எல்லா வித தகுதியும் உண்டு. அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் வலியுறுத்துவதற்கு தயாரா? அதுதான் என்னுடைய கேள்வி. கொண்டு வரலாம், அரசு கொண்டு வருவதற்கு எல்லா வித தகுதியும் உண்டு. அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் வலியுறுத்துவதற்கு தயாரா? அதுதான் என்னுடைய கேள்வி. முதலமைச்சர் சொல்லிட்டு கேட்டுட்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான், அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லலை. ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கே அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவுரை இருக்கிறதா என்றுதான் கேள்வி கேட்கிறேன். ஏமாற்று ஆட்சிக்கு வரல, நாங்களும் ஏமாற்று ஆட்சிக்கு வரல. 2 மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், 2026 மட்டும் இல்லை 2031 கூட நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போ கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்களே, யாரை ஏமாற்றுவது நாடகம்? அதை சொல்லுங்க. நீங்கள் பேசுனீங்க, அந்த கட்சியோட கூட்டணி சேர மாட்டோம், அதுதான் நான் கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.